யோக புவனத்திலிருந்து டாக்டர் புவனேஸ்வரி. யோகா அவசியமா? யோகா பண்ணி தான் ஆகணுமா? நான் தினமும் காலையிலேருந்து வீட்டு வேலை நிறைய செய்கிறேன். நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு. எனக்கு வேலையே சரியாக இருக்குது. எவ்வளோ வேலைகள் செய்கிறேன். இல்லை நான் வெளியில் ஒர்க் பண்ணுறேன், வீட்டு வேலை பண்ணுறேன், சமையல் பண்ணுறேன், வெளியிலையும் போய் வேலை செய்கிறேன், பஸ்ஸில் போகிறேன், ட்ரெயினில் போகிறேன். எனக்கு ரொம்ப ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குது. எனக்கு யோகா பண்ணுறதுக்கு டைமே இல்லை. இன்னொன்று, யோகா எதுக்கு? நான் தான் இவ்வளோ வேலைகள் செஞ்சிட்ருக்கேனே. இது ஒரு பக்கம். ரெண்டாவது, யோகா எதுக்கு அவசியம்? நான் தான் டெய்லி வாக்கிங் போகிறேனே. வாக்கிங் போயிட்டு டெய்லி 1 மணி நேரம் வாக்கிங் போயிட்டு வரேன். எனக்கு யோகா அவசியமா? இன்னொன்று, நான் டென்னிஸ் ஆடுறேன், நான் ஷட்டில்காக் ஆடுறேன், எனக்கு யோகா அவசியமா? இல்லை நான் ஸ்விம்மிங் பண்ணுறேன், அதுக்கப்புறம் ஜிம்முக்கு போகிறேன், யோகா அவசியமா? இந்த மாதிரி யோகா அவசியமா அப்படிங்கிற பெரிய கேள்விகள் நிறைய பேர்கிட்ட மனசில் இருக்குது. ஆனால் யோகாங்கிறத பற்றி எல்லோரும் பேசுகிறாங்க அப்படிங்கிறதுக்காக நான் இதெல்லாம் பண்ணுறேன், யோகா நான் பண்ணுறதில்ல, ஏன்னா இதுவே எனக்கு போதும். இதுதான் நிறைய பேருடைய ஒரு கருத்தாக இருக்குது. யோகா அப்படிங்கிறது என்ன? அதாவது, நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ அதே தானே நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறதை நாங்கள் படுத்துட்டு பண்ணுறது, அவ்வளோதான். இதில் என்ன இருக்குது? வாஸ்தவம் தான். ஆனால் ஒர்க் அவுட்டு, நான் ஏற்கனவே ஒரு எபிசோடில் இதை பற்றி பேசியிருக்கேன். பட் இருந்தாலும் எல்லாருக்கும் தெளிவாக சொல்கிற மாதிரி நான் ஒன்று சொல்கிறேன். தினமும் செய்யக்கூடிய வேலையை உடல் எந்திரத்தனமாக செய்கிறது. உடல் ஒரு எந்திரம், மனம் ஒரு மந்திரம். அதாவது உடல் எந்திரம் மாதிரி. நீங்கள் ஜூஸை போட்டாலும் அது எல்லா ப்ராசஸ் ஆகியும் வெளியில் போகும். தண்ணியை குடித்தாலும் அந்த ப்ராசஸ் எல்லாம் போய் தான் போகும். இப்போ வாஷிங் மிஷினில் நீங்கள் துவைச்ச துணியை போடுறீங்க. துவைச்ச துணியை போட்டால் உடனே வாஷிங் மிஷின் அறிவு இருக்கா, துவைச்ச துணியை போய் போடுற எடு அப்படின்னு சொல்லவே சொல்லாது. அது நீங்கள் சோப் பவுடர் போட்டாலும் போடலைனாலும் ஆன் பண்ணிட்டீங்கன்னா அது எல்லாத்தையும் அந்த டைமுக்கு அது எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் வெளியில் தள்ளும். அந்த மாதிரி உடம்பு ஒரு எந்திரம். இந்த உடம்புங்கிறது ஒரு எந்திரம்னா எல்லா விதமான சிஸ்டத்தினாலோடைய ஒரு கோஆர்டினேஷனால் ஆனது. இன்டர் கனெக்டட் கோஆர்டினேஷன்னு சொல்லலாம். ஒன்றுத்துக்கும் கனெக்ஷன் இருக்குது. ஒவ்வொரு கனெக்ஷனாக, இப்போ தலைவலி வந்தால், இல்லை கோல்டு வந்துச்சுன்னா நம்மளால் சாப்பிட முடியாது, ஜுரம் வந்துச்சுன்னா நம்மளால் சாப்பிட முடியாது. இந்த மாதிரி நிறைய, வயிறு தானே டைஜஸ்ட் பண்ணுது, ஜுரம் தானே உடம்புக்கு தானே, ஸ்கின்னுக்கு தானே ஜுரம், ஃபீவர் தானே, டெம்பரேச்சர் இம்பேலன்ஸ் தானே, நம்ம பாட்டுக்கு சாப்பிட்டு வைப்போம், சாப்பிட முடியாது. மூட்டு வலி, தலைவலி, கழுத்து வலி இருந்தானே, ஐயோ எனக்கு சாப்பிடவே பிடிக்கல பேசாமரு அப்படின்லாம் சொல்கிறோம். இந்த மாதிரி உடம்பு பலவிதமான சிஸ்டத்தினுடைய இன்டர் கனெக்டனால தான் நடந்துட்டு இருக்குது. இதில் இந்த ஒவ்வொரு பார்ட்டுக்குமே யோகா அப்படிங்கிறது எப்படி அவசியமாகுது, அதை பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஆர்கன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, உள்ளே இருக்கக்கூடிய பலவிதமான ஆர்கன்ஸு, கிட்னி இருக்குது, பிளாடர் இருக்குது, கணையம் இருக்குது, கல்லீரல் இருக்குது, அதுக்கப்புறம் இன்டெஸ்டைன்ஸ் இருக்குது, அதாவது சிறுகுடல், பெருகுடல், கர்ப்பப்பை, சினைப்பை, சினை முட்டை, இந்த மாதிரி பல விஷயங்கள். காது இருக்குது, காது கேட்குது, மூக்கு சுவாசிக்குது, வாசனை எடுக்குது, வாய் பேசுது, குரல் வலை இருக்குது இங்கே, அதுக்கு பக்கத்தில் ஃபுட் பைப் இருக்குது, அதாவது உணவு குழாய் இருக்குது, சுவாச குழாய் இருக்குது. இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம உடம்பில், கண், காது, மூக்கு, வாய், கை, இந்த மாதிரி இவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல. இந்த வெளியில் இருக்கக்கூடிய தோள்களால் மூடப்பட்ட உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளை சரியான முறையில் எனர்ஜைஸ் பண்ணி அதை சரியாக செயல்படுத்துவதற்கு உரிய இரத்த ஓட்டத்தை கொடுப்பது தான் யோக பயிற்சி. வேறு ஒன்றுமே இல்லை. உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய உடம்பில் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளுக்கும் அதீதமான அழகான இரத்த ஓட்டத்தை செலுத்தி அதை புதுப்பிக்கிற மாதிரி. ஒன்றும் இல்லை, கார் நீங்கள் டெய்லி எடுத்துகிட்டு போகிறீங்க, அந்த காரை சர்வீஸ்க்கு கொண்டு போகிறீங்க இல்லையா? ஏன் சர்வீஸுக்கு கொண்டு போகிறீங்க? ஏன் அது பாட்டு கார் நல்லா தானே ஓடிட்டுருக்கு, நம்ம சர்வீஸ் ஏன் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ வருஷத்துக்கு ஒரு தடவையோ அதை சர்வீஸ் நம்ம எப்படி உபயோகப்படுத்துகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சர்வீஸ் கொடுத்து, அந்த சர்வீஸில் எல்லா பார்ட்டும் நல்லா தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு, தேய்மானம் ஆகிருக்கிறதெல்லாம் மாற்றிட்டு சரியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் கழட்டி திருப்பி ஆயில் போட்டு தொடச்சி திருப்பி சரி பண்ணும்போது, அந்த காரில் சர்வீஸ் ஆன காரில் போய் உட்காரும்போது நமக்கே நம்ம காரோடைய அந்த டியூனிங் தெரியும். நம்ம எதை நம்ம ரொம்ப நேசிக்கிறோமோ அதோடு நம்ம டியூன் ஆகிடுவோம். அந்த மாதிரி காரோட டெய்லி ஓட்டி பழகும்போது, இந்த கார் சர்வீஸ் ஆகி உட்காந்து அந்த ஸ்டியரிங்கை பிடிக்கும் போதே எனக்கு ஒரு ஃபீல் இருக்கா, அப்பா கார் அப்படியே நல்லா போகுது, ஜெர்க் இல்லாமல் போகுது, நமக்கு கிளட்ச்லேயோ பிரேக்லேயோ அதுலேயோ பிரச்சனை இல்லாமல் இருக்குங்கிறது ஃபீல் பண்ண முடியும். அந்த மாதிரி காரை உட்காரும்போது எப்படி கார் சர்வீஸ் ஆகி நம்ம வந்தோன்னே நமக்கு ஒரு அந்த ஃபீல் இருக்கும், அதே மாதிரி தான் உடம்பும். உடம்பு பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் நம்ம உழைச்சிக்கிட்டே இருக்கோம். 1க்கு 3 வேளை சாப்பிட்றோம், ஜூஸ் குடிக்கிறோம், தண்ணி குடிக்கிறோம், காஃபி குடிக்கிறோம், டீ குடிக்கிறோம், யாராவது கேக்குன்னு சொன்னால் எல்லாத்தையும் போட்டுக்கிறோம் உள்ளார. இந்த உடம்பு உழைச்சிக்கிட்டே இருக்கிற உடம்பை அதை கொஞ்சம் சரி பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு பேம்பர், அதுக்கு ஒரு சர்வீஸ் பண்ணுறோம். அந்த யோகா பயிற்சியின் மூலமாக அதை சர்வீஸ் பண்ணி ஒரு உறுப்புகளுக்கும் நல்ல இரத்த ஓட்டம் செலுத்தி அதை சரியான முறையில் இன்னும் நல்லா ஒர்க் பண்ணுறதுக்கான பயிற்சியை பண்ணுறது தான் இந்த யோகா பயிற்சி அப்படிங்கிறது. இதில் இந்த யோகா செய்யும்போது முதல்ல வரக்கூடியது நம்மளுடைய மன அழுத்தம், இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, ஆங்ஸைட்டி,
அப்படின்னு ஒரு பெரிய விஷயம் இருக்குது பாருங்கள் இப்போது. அது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். மன அழுத்தம் குறைய ஆரம்பிக்கும், சுவாசம் சீராகும், சிந்தனை தெளிவாகும், உடம்புக்குள்ள ரத்த ஓட்டம் அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு உறுப்புகளும் சரியான முறையில் வேலை செய்யறதுக்கு நமக்கு உதவும். அது மட்டும் இல்லாமல் இதயம், நுரையீரல் இது ரெண்டும் பிராணாயாமம் மூலமாக அதீதமான ஒரு லங் கெப்பாசிட்டி அதிகமாக அந்த நுரையீரலினுடைய விரிவுத்தன்மை, சுருங்கும் தன்மைங்கிறது அதிகமாகும் பொழுது உங்களுக்கு முதல்ல வரக்கூடிய இதய பிரச்சனையாகட்டும் அல்லது பிளட் ப்ரெஷர் ஆகட்டும் இதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி மன அழுத்தத்தில் ஆரம்பித்து நம்ம ஒவ்வொன்றா அப்படியே லிஸ்ட்டு போட்டுக்கிட்டே போனோம்னா என்ன நமக்கு நம்ம உடம்பால் என்னென்ன பிரச்சனைகள் வருதோ, எனக்கு தூக்கம் இல்லை, ஆங்ஸைட்டியாக இருக்குது, எரிச்சலாக இருக்குது, கோவமாக இருக்குது, பிரெயின் ஃபாகாக இருக்குது, எனக்கு மயக்கமாக இருக்குது, வெர்டிகோவாக இருக்குது, எனக்கு பிபி இருக்குது, எனக்கு டயபிட்டிஸ் இருக்குது, எனக்கு கால்வலி இருக்குது, குடைச்சலாக வலிக்குது, எனக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் இருக்குது, எனக்கு பீரியட்ஸ் ரெகுலராக வரமாட்டேங்குது, இல்லை ரெகுலராக வந்தாலும் ரொம்ப வயிற்று வலியாக இருக்குது, எனக்கு வந்து நான் நினைக்கிறேன் எனக்கு கரு உருவாக மாட்டேங்குது. இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் யோகத்தில் தீர்வு இருக்குங்க. கரு உருவாகிறதுக்கு தீர்வு இருக்குது. நல்ல கரெக்டாக பீரியட்ஸ் ரெகுலராக வர்றதுக்கு தீர்வு இருக்குது. உடம்பில் இருக்கக்கூடிய வலி சரியாகிறதுக்கு தீர்வு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நான் இன்றைக்கி முழுக்க நான் உங்களுக்கு அந்த யோகத்தினுடைய பயன்களை சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால் யோக பயிற்சி கட்டாயம் அவசியம், மூச்சு பயிற்சி அவசியம். யோகத்தில் மொத்தம் 8 நிலைகள் இருக்குது. அந்த 8ஐயுமே நீங்கள் வந்து யம, நியம, ஆசன, பிராணாயாம, பிரத்யகார, தாரண, தியான, சமாதி இது 4 முதல் 4 பகிரங்க சாதனா, அடுத்த 4 அந்தரங்க சாதனா அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய இந்த உடம்பு ஸ்தூல உடம்பு, உள்ளே இருக்கக்கூடிய சூக்ஷ்ம உடம்பு. ஸ்தூல உடம்பில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ அது எல்லாமே சூக்ஷ்ம உடம்புக்குள்ளார அது நிஜமாகவே அது வெளியில் அது தெரியும். அது வந்து பிரதிபலிக்கும். அந்த பிரதிபலிக்கும் போது தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்கா, இல்லை உடம்பு நல்லா சுத்தமாக இருக்கா, பளபளன்னு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். முன்னாடி சொல்லுவாங்க அகத்தின் அழகு முகத்தில்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சுத்தம் தான் வெளியில் அது பிரதிபலிக்கும். ஒருத்தங்களுக்கு சிறுநீரகம் சரியில்லை அப்படின்னா அவங்களோட யூரின், அதாவது அவங்க போகக்கூடிய அந்த யூரினுடைய ஸ்மெல்லு வந்து ரொம்ப அதீதமாக இருக்கும், ரொம்ப காட்டமாக இருக்கும். அதே மாதிரி நம்ம டாய்லெட் போகும்போது ஸ்மெல்லு நம்மளாலே தாங்க முடியல அந்த வாஷ்ரூம்குள்ளார அப்படின்னா உங்கள் வயிற்றில் அழுக்கு கழிவுகள் வெளியேறாமல் தங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். உங்களுடைய வேர்வை ரொம்ப ஸ்மெல்லு அதிகமாக இருக்குது அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய உப்புத்தன்மைங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது, உள்ளே நிறைய கழிவுகள் வெளியேறாமல் இருக்குது அப்படின்னு அர்த்தம். தலையில் பொடுகு வருது, தலைமுடி வந்து ஸ்மெல்லு வருது அப்படின்னா நீங்கள் சரியாக தலை குளிக்கலை, தலையில் எண்ணெயை தேய்ச்சி அதை நல்லபடியாக அந்த ஸ்கின்னுடைய ஸ்கால்பினுடைய, அதாவது மண்டை ஓட்டினுடைய வெளிப்புறத்தினுடைய இருக்கக்கூடிய அந்த தோல் பகுதி வந்து உங்களுக்கு சரியாக இல்லைன்னு அர்த்தம். நம்ம உடம்புல அப்படி கோடு போட்டால் ஒரு வெள்ளையாக நம்ம ஸ்கின் மேலே அப்படி வெள்ளையாக இப்படி ஒரு நகத்தால் கீறும்போது ஒரு கோடு வெள்ளையாக தெரிஞ்சதுன்னா உங்களோட ஸ்கின் மாய்ஸ்சராக இல்லை, ஸ்கின் ட்ரையாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். முடி கொட்ட ஆரம்பிச்சதுன்னா உங்களுக்கு விட்டமின் இல்லை அப்படின்னு அர்த்தம். நகம் உடைய ஆரம்பிச்சதுன்னா கால்சியம் இல்லைன்னு அர்த்தம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை இந்த யோக பயிற்சி சரி பண்ணுது. அதனால் யோக பயிற்சி அப்படின்னு போகும்போதே அதில் நான் முதல்ல சொன்ன மாதிரி பகிரங்க சாதனா, அந்தரங்க சாதனாங்கிற மாதிரி அந்த அஷ்டாங்க யோகத்தினுடைய 8 நிலைகளையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக உங்களால் யோகத்தில் நுழைய முடியும். அதை பற்றியான டீட்டெயில்டான வீடியோ திருப்பி நான் ஃப்யூச்சரில் போடுறேன். இப்போ இந்த யோக பயிற்சியில் முதல் பயிற்சியாக நீங்கள் ஃபஸ்ட்டு எப்போவுமே பண்ணக்கூடிய பயிற்சி எதுன்னா சுவாச பயிற்சி. உங்களுடைய கைகளை வலது கையை உங்கள் வயிற்று மேலே வச்சுக்கோங்க, இடது கையை உங்களோட செஸ்ட் மேலே வச்சுக்கோங்க. கண்களை மூடிக்கிட்டு நல்லா 15லிருந்து 25 முறை நல்லா மூச்சை இழுத்து விடுங்க. மூச்சு இழுக்கும்போது வெளிவிடும்போது வயிறு வெளியில் வரணுமா உள்ளே போகணுமா? எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, மூச்சை இழுக்கும்போது பலூன் மாதிரி வயிறு விரிவடையணும். அதாவது எப்படி பலூனுக்குள்ளே காற்று போச்சுன்னா விரியுது, அது சுருங்குது இல்லையா, பல்ஜாகி திருப்பி அது சுருங்குது இல்லையா, அந்த மாதிரி நம்மளுடைய காற்று உள்ளே போகும்போது வெளியில் வரணும். எனக்கு நிறைய பேருக்கு அந்த மாதிரி நான் வரமாட்டேங்குதே, மூச்சை இழுக்கும்போது வயிறு வெளியில் வரமாட்டேங்குதுன்னா முதல்ல நீங்கள் மூச்சை வெளியில் விட்டு பழகி அதுக்கப்புறம் பண்ணுங்கள். ஸோ எங்களுடைய ஆராய்ச்சி படிப்பு, அதாவது நான் டாக்டரேட் படிக்கும்பொழுது முதல்ல சுவாச பயிற்சியில் எனக்கு என்னுடைய கைடு ஃபஸ்ட்டு எனக்கு வந்த மருத்துவர் வந்து சொல்லி கொடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். முதல்ல மூச்சை வெளியில் விட்டு பழகுங்க, பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மூச்சை இழுங்க. மூச்சை முதல்ல வெளியில் விட்டுட்டு அதுக்கப்புறமா மூச்சை இழுக்க பழகும்போது என்ன ஆகும்னா வயிறு நல்லா விரிவடையும், சுருங்கும். ஸோ வலது கையை உங்களோட வயிற்று பகுதியிலையும் இடது கையை உங்களுடைய மார்பு பகுதியிலையும் வச்சுக்கோங்க. நல்லா மூச்சை இழுத்து நல்லா பொறுமையாக வெளிவிடுங்க. எவ்வளோ நழி ஒரு 3லிருந்து 4 செகண்ட் இழுக்கிறதுக்கு ஆரம்பிங்க, 4 செகண்ட் விடுங்க. ஆரம்ப பயிற்சியில் எப்போவுமே அட்வான்ஸ்டாக பண்ணவே பண்ணாதீங்க. தயவு செய்து என்கிட்ட வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக பண்ணி இன்றைக்கி வந்து 16 செகண்டு இழுக்கிறது, 16 செகண்ட் வெளிவிடுறது, இல்லை 8 செகண்ட் இழுக்கிறது, 16 இந்த மாதிரியான ரேஷியோஸ் எல்லாம்
பூரகம், கும்பகம், ரேச்சகம்னு நிறைய இருக்குது. இதை பற்றி நம்ம நிறைய பின்னாடி பேசலாம். ஸோ நீங்கள் முதல்ல பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போங்க. நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிக் கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட லங் கெப்பாசிட்டி விரிவடைஞ்சிக்கிட்டே போகும். சிரமம் இல்லாமல் பண்ண முடியும். ஸோ வலது கையை எப்படி வச்சுக்கோங்க, இடது கையை மேலே வச்சுக்கோங்க, செஸ்ட் மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்ல மூச்சை இழுங்க. 4 செகண்ட் இழுத்து 4 செகண்ட் விடுங்க. இதையே நீங்கள் 1 மாதம் பயிற்சி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 6 செகண்ட் இழுத்து 6 செகண்ட் விடுங்க. அடுத்த மாதம் 3வது மாதம் 8 செகண்ட் இழுத்து 8 செகண்ட் விடுங்க. இது 3த்தையும் சரியாக பயிற்சி பண்ணிக்கிட்டே வாங்க. இந்த மாதிரி முதல்ல ஆரம்ப நிலையில் பயிற்சி பண்ணி உங்களோட லங் கெப்பாசிட்டி, அது நுரையீரலினுடைய விரிவுத்தன்மையை அதிகப்படுத்தி படுத்தி 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 பண்ண 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 அதுக்கப்புறமா ஒரு ஸ்டெப்பாக நம்ம மேலே போகலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்திரம், சுகம், ஆசனம், ஸ்டெபிலிட்டி, கம்ஃபர்டபிலிட்டி, அதுதான் ஆசனம். அதை தான் பதஞ்சலி தன்னுடைய யோகேன சித்தஸ்ய அதில் வந்து சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, பொறுமையாக ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும்போது ஸ்டெடியாக போவோம். கான்ஸ்டன்ட் ப்ராக்டிஸை, அதாவது சரியான முறையில் நம்ம தொடர் பயிற்சியின் மூலமாக நம்ம சரியாக அதை அடைய முடியும். ஸோ வேகமாக ஓடிட்டோம்னா நம்மளால் டக்குன்னு ஒரு இடத்துல நின்றுடுவோம். மெதுவாக ஓடிக்கிட்டே இருங்க. நிறைய தூரம் ஓட முடியும் நம்மளால். ஓகேங்களா? ஸோ அதனால் எப்போவுமே நம்ம பயிற்சியை பொறுமையாக ஆரம்பித்து நிதானமாக கரெக்டாக பயிற்சி பண்ணிக்கிட்டே போய் நம்மளுடைய அந்த உச்சியை, அதாவது ஆரோக்கியம் அப்படிங்கிற உச்சியை தொடருது. ஆயுள் அதிகமாகணுங்கிறத விட அந்த ஆயுளோடு சேர்ந்து ஆரோக்கியமும் இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த யோகா பயிற்சி கொடுக்குதுன்னு சொல்லி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் இதை வந்து போய் சேரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நமக்கு கிடைக்கிற நல்லது மற்றவங்களுக்கும் கிடைக்கட்டுமே. ஏன்னா நம்ம ஒரு நல்லது நினச்சா 9 நல்லது நம்மளோட சேர்ந்து வரும். ஒரு கெட்டது நினச்சா 9 கெட்டது நமக்கு சேர்ந்து வரும். நமக்கு நல்லது வேணுமா கெட்டது வேணுமா? நல்லதையே நினைப்போம், நல்லதையே செய்வோம், நல்லதையே பேசுவோம், நல்லதையே கேட்போம், நல்லதே நமக்கு நடக்கும் என்ற ஒரு சின்ன உரையோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.